श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तश्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। रङ्कक्ष्मापतिरत्नपादुभवतीं तुष्टुषतो मे जवाते जृम्भन्तां भवदीयसिञ्जितसुधा सन्दोहसन्देहदाः। श्लाघा घूर्णितचन्द्रशेखरजटा जङ्घालगङ्घापयस्त्रासादेश विशृङ्खलप्रसरणोत्सिक्ताः स्वयं सूक्तयः। பாகவதர்கள் எல்லோருக்கும் இன்றைய தினம் பராபவ வருஷ ஆரம்பம். இந்த வருஷ ஆரம்பத்துக்கு சுபாசம்சனை செய்கிறேன். பேர்வான பராபவமாக இருக்குமே தவிர யாருக்கும் பராபவம் தோல்வியே வரக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு க்ஷேமம் ஏற்படணும், இஷ்டசித்தி ஏற்படணும்னு பாதுகா தேவியினுடைய திருவடியில பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு 14வது ஸ்லோகம். ரங்கக்ஷ்மாபதி ரத்னபாது பவதீம் தொட்டோஷதோ மே ஜவாத்ன்னு. இதுக்கு முன்ன 5 ஸ்லோகங்களால அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை பத்தி சொன்ன. யதாதாரம் விஸ்வம் கதிரபிச்ச யஸ்தஸ்ய பரமா தமப்யேகாதத்சே திசசி ச கதிம் தஸ்ய ருச்சிராம் கதம் சா கம்சாரேஹே துருகிணஹர துர்போத மகிமா கவீனாம் க்ஷுத்ராணாம் தோமசி மணிபாது ஸ்துதிபதம்னு இந்த பாதுகா தேவியினுடைய பிரபாவம் அடியனை போன்ற சிற்றறிவு உள்ளவர்களுக்கு எட்ட முடியாதது என்பதை சொல்லி முதல்ல இந்த ஸ்லோகத்துல சொன்னார். சரி, அப்போ வாய்மூண்டு விட்டு தானே என்னத்துக்காக ஸ்தோத்திரம் பண்றதுல ஒரு பிரவருத்தி வருதுன்னு அடுத்த கேள்வி வருது. அந்த கேள்விக்கு சமாதானத்தை சொன்னார். சுவந்தித்வாம் சந்தஹா ஸ்ருதி குஹர கண்டூஹர கிரஹா அகம் து அல்பஹ தத்வத் யதிஹ பகு ஜல்பாமி ததபி ஸ்வதாயத்தம் ரங்கக்ஷிதிரமண பாதாவனி விதுஹு சொன்ன. அல்பமதியாக இருந்திருக்கிற நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுன்றது கூட நீ கொடுத்த அனுகிரகத்தினால, உன்னுடைய பிரபாவத்தினால நீ ஒரு அனுமதி கொடுத்த, அதாவது பிரவருத்தி, இந்த காரியத்தை பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் நினைக்க வைக்கிறதே நீதான். ஆகையால நீ கொடுத்த பிரவருத்தினால நான் இந்த காரியத்தை பண்றேன், அந்த பாதுகா ஸ்தோத்திரத்தை பண்ணும்படியான ஒரு முயற்சியில ஈடுபடுறேன்னு சொன்னார். சரி, இப்படி அதி நீச்சமாக ஒருத்தர் போய் அந்த மகா உத்கிருஷ்டமான இருந்துருக்கிற பாதுகா தேவிய ஸ்தோத்திரம் பண்ணமானாக்க அதனால பாதுகா தேவிக்கு எதனா இழுக்கு வந்துருமா என்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் சொல்ற. சுனாலீடா காமம் பவத்து சுரசிந்து பகவதி
ததேஷா கிம்பூதா சது சபதி சந்தாபரஹிதா என்பதாக சொல்லி சொன்னார். கங்கா ஜலத்துல நாய் அந்த நாக்கால நுணைச்சி அந்த தீர்த்தம் சாப்பிட்டதுனால அந்த பெரிய பிரவாகத்துக்கு என்ன எதனா குறைஞ்சு வந்துருமான்னா குறவு வந்துருமான்னா ஒன்னும் வரப்போறது அது இல்ல. அதே சமயத்துல நாய்க்கு தாகம் தணியறது, அந்த கங்கா ஜலத்தை சாப்பிடுறதுனால ஒரு பரிசுத்தி ஏற்படுறது, ஜன்மாந்தரத்துல இந்த நாயா இருக்கிற தன்மை இல்லாமல் ஒரு வைஷ்ணவனாக பிறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்கிய விசேஷம் ஏற்படுறது. இப்படி இந்த பாக்கியங்கள்லாம் இருக்கிறபடினால, இந்த மாதிரி இருக்கிறபடினால நான் பண்ணதுனால ஒன்னும் பிராட்டிக்கு ஒன்னும் குறைஞ்சு போயிட போறது இல்லை. அதாவது பாதுகா தேவிக்கு எந்த அளவும் அவருடைய மகிமையில குறவு வரப்போறது இல்லைன்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். சரி, யாரான பரிகாசம் பண்ணான்னா என்ன பண்றது? நகஸ்யேயம் ஹாஸ்யா ஹரிச்சரண தாத்ரி க்ஷிதிதலே முகுரு வாத்தியாதூதே முகபவன விட்டோர்ஜிதம் இவன்னு சொல்லி அந்த 12வது ஸ்லோகத்துல அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லி சொல்றேன். அந்த அந்த 12வது ஸ்லோகத்துல சொல்லச்சு, மித பிரேட்சா லாப க்ஷண பரிணம பஞ்சசபதா மதுக்தி ஸ்வயேஷா மகித கவி சம்ரம்ப விஷயன்னு பெரிய கவிகள் மகா கவிகள்லாம் கூட ஒன்னும் பண்ண முடியாத இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சே நான் ஏதோ ஒரு 5-6 வார்த்தை உளர்றேன். நானு இந்த உளர்றத பார்த்த உடனே எல்லாரும் பரிகாசம் பண்ண போறாளே என்று ஒரு எண்ணம் ஏற்படுறது. என்ன சொன்னா, நான் அந்த பரிகாசத்துக்கெல்லாம் நான் கவலைப்படலை. நானு ஏன்னா யாருக்கு எதுல ஒரு ஆசக்தி ஏற்படுறதோ, என்ன காரியத்தை பண்ணணும்னு நாம நினைக்கிறோம், அது நல்ல காரியம்னு நமக்கு பட்டுதுன்னாக்க அதுல இவன் இன்னொருத்தர் இப்படி பரிகாசம் பண்ணுவாளே அப்படி பரிகாசம் பண்ணுவாளேன்னு நாம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமி தேசிகன் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம எப்படி இந்த வாழ்க்கை முறையில நடந்துக்கணும்ன்றதையும் இந்த பாதுகா சாஸ்திரம் மூலமாக தெரிவிக்கிற. லோகத்துல நாம நல்ல காரியம் பண்ணச்சு, யார் ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணாலும் அதுக்கு தோஷம் சொல்லாதவான்றவ இருக்கவே முடியாது. கண்டிப்பா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தோஷம் சொல்லதான் சொல்லுவா. இவ தோஷம் சொல்றதெல்லாம் நாம பார்த்துட்டோம்னாக்க நாம எப்பதான் நல்ல காரியம் பண்றது, இவ எதனா குறை சொல்ல போறாளேன்னுட்டு நாம நினைச்சுட்டு இருந்து அதுக்காக தயங்கிட்டு இருந்தோம்னாக்கா நல்ல காரியத்தை பண்ணவே முடியாது. ஆகையால நான் உனக்கெல்லாம் நான் விசாரப்படல, யார் என்ன வேணா தோஷம் சொல்லிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாதுகா தேவிய ஸ்தோத்திரம் பண்றதுன்றது எனக்கு ஒரு பாக்கிய விசேஷம். ஆகையால நான் இந்த காரியத்துல அது பாதுகா தேவியே தான் என்ன பிரவர்த்திக்கிறா. ஆகையால அவளுடைய மகிமைக்கும் ஒரு குறவு கிடையாது. இன்னொருத்தர் பண்ற பரிகாசத்தை பத்தி நான் விசாரப்படல. நான் எனக்கு என்ன எப்படி பண்ணணும்ன்றது, இது நல்ல காரியம்னு தோன்றது, இந்த புத்திய பாதுகா தேவி கொடுத்துருக்கா எனக்கு. ஆகையால நான் அதை பத்தி விசாரப்படாத நான் இந்த ஸ்தோத்திரத்தை நான் பண்றேன்னு அடுத்ததும் சாதிச்ச. நிசந்தேக நிஜாபகர்ஷன்னு சொல்லச்சு, இந்த நாள வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருந்துருக்க. ஏதோ கவிகள் மத்தியே இவரை கொண்டாடுறா, 4 பேர் இவர் நல்ல காரியம் பண்ணாக்கா இவர் நல்ல காரியம் பண்ணிருக்கார், அன்னதானம் பண்ணிருக்கார், அப்புறமா 10 பேருக்கு வித்யாதானம் பண்ணிருக்கேன். இப்படி எல்லாம் ஒரு கொண்டாடுறதுன்றது மாத்திரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட கூட ஒரு காரியமும் இருக்கணும். இந்த சந்தோஷம்ன்றது இருக்க மோட்சானந்த பர்யந்தம் நமக்கு வரணும். ரங்காதீச பதத்திர வர்ணன கிருதாரம்பைஹி நிகும்பைர்கிராம் நர்மாஸ்வாதிஷு வெங்கடேஸ்வர கவிஹி நாசீர மாசீதத்தின்னு நர்மாஸ்வாதிஷுன்னு சொல்லச்சே நம்மளுடைய வார்த்தை ஒரு கேளிக்கைக்காக சொல்ற வார்த்தை, அந்த வேடிக்கைக்காக சொல்ற வார்த்தையாக இருந்தாலும் கூட அதுவும் பெருமாளை சந்தோஷப்படுத்தக்கூடியது தானே. இன்னும் கேட்டா இந்த காலத்துல ஆధుனிகெல்லாம் ஒரு காரியம் பண்றான்னாக்க இந்த தூரதர்சனமா இருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சி எல்லாம் பாக்குறா.
பாக்குறதுல பாக்கச்சே மீதி எல்லாம் பாக்குறத காட்டிலும் இந்த வேடிக்கையாக நகைச்சுவையாக இருக்கிறது அதை பாக்கிறதுலயே இவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த மாதிரி நான் சொல்றது பரிகாசாஸ்பதமாக இருந்தாலும் கூட அது பெருமாளுக்கு அது ஒரு நகைச்சுவையாக இருக்கும் போல இருந்ததுன்னாக்கா அதை காட்டிலும் சந்தோஷம் எனக்கு ஒண்ணும் இல்லை. இப்படி ஒருத்தரை சந்தோஷிப்பிக்க முடியும்னாக்கா அதுவே எனக்கு பாக்கியம். இந்த ஆனந்தம்ன்றது இருக்க இங்கேயோட நிக்க கூடாது, மோட்ச பர்யந்தமான ஒரு ஐஸ்வர்யம் வரும்படியாக அந்த ஆனந்தம் வரும்படியாக அந்த பாதுகாதேவி அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ற. ஆகையால நாம லௌகிக்கத்துல ஒரு நல்ல காரியம் பண்ணச்சே கூட 10 பேர் நாம இவன் நல்ல காரியம் பண்ணிருக்கான்னு புகழணும். அந்த புகழ்வதனால ஸ்தோத்திரம் பண்ணுவதனால நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. அதுக்காக மேல மேல நாம ஏதோ நல்ல காரியம் பண்ணோம்னா கூட அது டம்பத்துல அடங்கி போயிடும். அப்படி இல்லை, இது நம்ம மனசார அந்த நல்ல காரியத்தை பண்றோம். அந்த மனசார நல்ல காரியம் பண்ணச்சே அந்த ஒரு ஆனந்தம் வருது. இந்த ஆனந்தம் என்ன மாதிரி ஆனந்தம் வருதுன்னாக்க இது எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு இது உகக்கும் இது நாம பண்ற நல்ல காரியம்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. இப்படி இந்த எண்ணத்தோட நாம ஒவ்வொரு காரியமும் பண்ணோம்னாக்க ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமானுக்கு கைங்கரியம் பண்றோம். அந்த கைங்கரியம் பண்ணச்சே எப்படிப்பட்ட எண்ணத்தோட பண்றோம்னா பெருமாளை பிரத்யட்சமா சேவிக்கிறோம். பிரத்யட்சமா சேவிக்கச்சே அவருடைய கட்டளை என்ன, அவருக்கு எது பண்ணா சந்தோஷமா இருக்கும் என்கிற எல்லா விஷயங்களையும் அவர் திருமுகத்தை பார்த்து பார்த்து விலோகனைர் விபிரமணைர் அப்படி பிரபோகோ ஸ்மிதாமிருதைர் இங்கித மங்களைர் அப்படின்னு அவருடைய பார்வையினாலையும் இங்கிதத்தினாலையும் புருவ நெருப்பினாலும் புன் செரிப்பினாலையும் இப்படி எல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறோம். நாம அப்படி பெருமாளை நாம அனுபவிக்கச்சே கூடிய ஒரு சந்தோஷம் இருக்க. அந்த சந்தோஷம் இங்கேயே இந்த பாதுகாதேவிய நமக்கு தெரிஞ்ச பாஷையில நமக்கு தெரிஞ்ச முறையில நாம ஸ்தோத்திரம் பண்ணினோமானாக்கா அந்த மோட்சானந்த பரியந்தமான ஆனந்தமும் நமக்கு வரப்போறதுன்னு இப்படி பல விஷயங்களை இது வரைக்கும் 5 ஸ்லோகம், இதுக்கு முன் 5 ஸ்லோகங்களால சுவாமி சாதிச்சார். இப்போ அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல ரங்கட்மாபதி ரத்னபாதி பாது பவதீம் துஷ்டூஷதோ மே ஜமாதே ஜ்ரம்பந்தாம் பவதீய சிஞ்சித சுதா சந்தோஹ சந்தேஹதாஹ ஸ்லாகா घूर्णित चंद्रशेखर जटा जंघाल गंगापयस्त्रासादेश विशृंखल प्रसरणोत्सिक्ताः स्वयं सुहुक्तयः. இதுவரைக்கும் தனக்கு யோகியதை இல்லையோ என்னமோன்னு அதை வச்சுண்டு எனக்கு தெரிஞ்ச முறையில நான் பண்றேன், ஏதோ ஒண்ணு சொல்றேன் நான். இன்னும் இல்ல பாதுகாதேவியினுடைய ஒரு பிரேரணை தான் இந்த பாதுகா சகஸ்திரத்துக்கு செய்யும்படியான ஒரு அதுல ஒரு முயற்சியில ஈடுபடுத்திது என்றெல்லாம் சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன்னா இதுக்கு ஒரு யோசனை பண்றோம். இப்ப நாம என்னத்துக்கு நாம இப்படி சொல்லிக்கிறது விதூஷகன் பண்ற வார்த்தை மாதிரி இல்ல பசங்க அதுகளுக்கு கதை சொன்னோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இருந்துதானே சொல்லணும், இறங்கிதானே சொல்லணும். அந்த பசங்க கதை சொல்ற மாதிரி நாம பண்றதோ அந்த மாதிரி ஏதோ அது சொன்னாலும் நமக்கு ஒரு பரிகாசமாவோ ஒரு சிரிப்பாவோ தானே இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறேன்னு என்னத்துக்கு சொல்லணும். ஒரு மகாகவி பண்ணாக்கா எப்படி இருந்துட்டு இருக்குமோ அப்படியே நாம ஏன் பண்ணக்கூடாது. அதுக்கு வேண்டிய அனுகிரகத்தை பாதுகாதேவி பண்ணிட்டாள்னாக்க நம்மளுடைய காவியமும் கூட ஒரு மகாகவியினுடைய காவியம் மாதிரி ஆயிடுமூல்யோ, காவியம் மாதிரி ஆயிடுமூல்யோ. ஆகையால இத பார்த்து இப்போ பாதுகாதேவியினுடைய அனுகிரகம் எப்படி எல்லாம் எனக்கு வேணும்ன்றத பிரார்த்தனை பண்றார் இந்த இடத்துல. ரங்கட்
ரத்னாபதி ரத்னபாது, இந்த ரங்கநாதனுடைய ரத்ன பாதுகைன்னு சொல்ற, பாதுகை ஹேமபூஷித்தன்னு சொல்ற. பாதுகை தங்கத்தாலான பாதுகை, அதுல ரத்னம் இழைச்சிருக்கு. அப்படிப்பட்ட பாதுகை தான் ராமன் சாத்தின் இருக்கு. ராமன் சாத்தின் இருக்கிற பாதுகை வேற, ராமன் வேற ரங்கநாதன் வேற. என்ன ஆகையால அந்த ரங்கநாதன் சாத்தின் இருக்கிற பாதுகை அப்படி அற்புதமான பாதுகையாக இருந்துருக்கு. ரத்ன பாதுகையை பார்த்து சொல்ற, பவதீம் துஷ்டூஷதா, ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் நானு. அப்ப ஸ்தோத்திரம் பண்ணணும்னாக்கா இது என்ன சாதாரண விஷயமா? அந்த சப்த ராசி விழவானாமா? அதுவும் ஒரு ராத்திரிக்குள்ள வேற 1000 ஸ்லோகத்தை சொல்லணும்னு வேற ஆசைப்படுறோம். இதெல்லாம் சாத்தியமாகுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி. அதுக்காக சொல்ற, துஷ்டூஷத்தோமே ஜவாத்துன்னு சொல்ற, நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நீ ஒரு அனுகிரகம் பண்ணணும். எப்படி அனுகிரகம் பண்ணணும்? பவதீய சிஞ்சித சுதா சந்தோஹ சந்தேகதாக, பவதீய சிஞ்சித சுதா சந்தோக சந்தேகதாகன்னு சொல்ற. பாதுகா தேவி அந்த வெளியில கிளம்பினான். பெருமாள் பாதுகையை சமர்ப்பிச்சுட்டு கிளம்பினாருனாக்க, அந்த பெருமாள் திருவடியில அந்த அந்த பாதுகா தேவி எழுந்தருளி இருக்கா. அந்த பாதுகா தேவி கிளம்பின உடனே அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்னங்கள்லாம் ஜல் ஜல் ஜல்னு ஒரு சப்தத்தை ஏற்படுத்துறதான். அது பூஷணங்களுடைய ஒரு சப்தம். நிறைய பூஷணங்கள் கழுத்துலயே போட்டு இருக்கான்னு வச்சுக்கோமே. அப்ப அந்த கழுத்துல சங்கிலி ஒண்ணு போட்டு இருக்கா, நெக்லஸ் ஒண்ணு போட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சதுன்னாக்கா அது ஒரு சப்திக்கும். பெண்கள்லாம் காதுல கொலுசு போட்டு இருப்பான். அந்த கொலுசு போட்டுண்டாக்கா அது ஒரு சப்தம் ஏற்படும். அதே மாதிரி பாதுகா தேவி கிளம்பின சஞ்சாரம் பண்ணச்சு ஒரு சப்தம் ஏற்படுறது. அந்த சப்தம் தான் சிஞ்சிதம்னு சொல்றது. அதாவது பூஷணங்கள்ல இருந்து பூஷணத்துல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கொலுசு தண்டை அதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அது உள்ளுக்குள்ள ஒரு குண்டு குண்டா இருக்கும். அதுகளுடைய சப்தத்துக்கு சிஞ்சிதம்னு பேரு. சிஞ்சிதா நாம்னு சொல்லி பூஷணானாம் சிஞ்சிதம்னு, இது ஒரு அந்த நாத சப்தத்துக்கு பூஷணங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒலிக்கு இந்த அர்த்தத்தை சொல்ற. அது அமிர்தம் மாதிரி இருந்துருக்குன்னு சொல்ற. பீயூஷம் அமிர்தம் சுதா, இது பீயூஷம் அமிர்தம் சுதா, இது மூணு அமிர்தத்துக்கு சினானிம்ஸ். இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடியது. பவதீய சிஞ்சித சுதா சந்தோக சந்தேகதாகன்னு சொல்ற. பாதுகா தேவியினுடைய ஒரு சப்தம், இனிய நாதம், அதுவே ஒரு அமிர்த வெள்ளமோன்ற ஒரு சந்தேகத்தை உண்டு பண்றதாம். சுதா சந்தோகம்னாக்கா அந்த ஒரு கும்பல்ன்றதுக்கு வரச்சே, அமிர்தம்ன்றது ஒரு நதி மாதிரி பிரவாகம் மாதிரி இருக்கச்சே, அது பெரிய வெள்ளம் மாதிரி இருக்கு. இது அமிர்த வெள்ளமோன்னு ஒரு சந்தேகமா இருந்துருக்கு. இப்ப என்னன்னா, இங்க என்ன பிரசித்த சுதைக்கு கர்ணாசிரயத்துவ பாவத். இங்க ஏன் சந்தேகம் வரணும்னாக்க, அமிர்தம்ன்றது பருகக்கூடிய ஒரு விஷயமே தவிர காதுல குத்திக்கிறதோ சப்திக்கிறது எல்லாம் விஷயம் இல்லை. அது பருகக்கூடிய ஒரு விஷயம். அது இப்போ காதுல கேட்கிற மாதிரி வரச்சே, இப்ப இது ஸ்தோத்திரமா, அதாவது இந்த சிஞ்சிதம் பாதுகா தேவியினுடைய ஓசையா அல்லது அமிர்தமேவோ என்று ஒரு சந்தேகம் வருதான் இதுக்கு. இந்த சந்தேகத்தில் இருக்கக்கூடிய ஸ்லாகா கூர்ணித சந்திரசேகர ஜடா ஜங்கால கங்கா பயா, இதுக்கு மேல இன்னொரு ஒரு விஷயம். சந்திரசேகரன் என்பவர் சந்திரத்தை சிகரத்துல உடையவராக இருந்திருக்கிற சிவபெருமான். வைஷ்ணவானாம் யதா சம்பு ஸ்ரோதசாம் ஜாஹ்னவி யதா என்று
அந்த சிவபெருமான் பரம வைஷ்ணவன்னு சொல்லப்படுகிறது. அதுதான் விசேஷமே. எம்பெருமானுடைய பக்தரா இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் பரம வைஷ்ணவர். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. யாருக்குமே இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாஸ்திரத்துல பரதேவதா பாரமார்த்த அதிகாரத்துல சாதிச்சிருக்க சர்வஜனான ருத்ரனும் என்பதாக. சர்வஜனான ருத்ரன்னு சொல்லச்சு இப்ப எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பா. இவர் சிவபெருமான், பிரம்மா, இந்திரன் முதலானவர்கள் எல்லாருமே எம்பெருமானுடைய படைப்பு தான். எல்லாருமே கர்மவசியர்கள் தான். அவாவா பண்ணின புண்ணிய கர்மாவனால அந்தந்த ஸ்தானத்தை பெற்றார்கள். அந்த கர்மான்றது எப்படிப்பட்ட கர்மான்னு கேட்டோம்னாக்கா புண்ணிய கர்மான்னு அர்த்தம் இருக்கு. அவளும் கர்மவசியா. யுககோட்டி சகசிராணி விஷ்ணுமாராத்திய பத்மபூன்னு ஒரு 1000 யுகம் பெருமாளை ஆராதிச்சு புனஸ்திரைலோக்கிய தாத்திருவம்னு மறுபடியும் பிரம்மாவாக இருக்கும் தன்மையை பெற்றார் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அதே முறையில பார்த்தோம்னாக்க இந்த இடத்துலயும் இவெல்லாம் கர்மவசியாலா போயிட்டா. இப்படி கர்மவசியனாக இருந்திருக்கிறவாளுக்கு அந்த தர்மபூத ஞானத்துல சங்கோச்சம் விகாசம் எல்லாம் உண்டு. அவாவா புண்ணிய பாப்பானுகுணமாக விகாசம் ஏற்படும், பாப்பானுகுணமாக சங்கோச்சம் ஏற்படும் தெரிஞ்ச விஷயம். இப்படி இவரை போய் பார்த்து, இவ கர்மவசியனா இருக்கிற ருத்ரனை போய் பார்த்து அவர் சர்வஜனான ருத்ரனும் என்று தேசிகன் எப்படி சொல்லுவேன்? அவர் தேசிகனுக்கு ஒரு மாறாட்டம் வந்துடுத்துன்னெல்லாம் கூட சில பேர் சொல்லுவா. அந்த தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை புரிஞ்சுக்க தெரியாத இருக்கான்னு அர்த்தம் அவளுக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இது ஆபேட்சிகமான சர்வஜத்துவம். ஆபேட்சிகமான சர்வஜத்துவம்னாக்க ஒரு ஆபீஸ், ஒரு அலுவலகம் இருந்துன்னாக்கா இந்த அலுவலகத்துல இவருக்கு எல்லாம் தெரியும். கோவில்ல போறோம், கோவில்ல அந்த கைங்கரியம் பண்ற விஷயங்கள்ல வரைச்சு இவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அத்துப்படி இவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றோம். எல்லாம் தெரியும்னு சொன்னாக்க எல்லாம் இந்த கோவில் நடவடிக்கைகள் எல்லாம் தெரியும், அந்த அலுவலகங்கள்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்று அததான் அர்த்தமே தவிர எல்லாம் தெரியும்னாக்க இந்த கோவில்ல காரியம் பண்றவா கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இங்க சர்வஜனான ருத்ரனம்னு சொன்னதும் கூட ஆபேட்சிகமானது. ஒரு அந்த இடத்துல சாஸ்திரஜால் மீதி பேரெல்லாம் காட்டிலும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை நன்கு அறிந்தவராக இருப்பவர் சிவபெருமான் என்பதுக்காக தான் சொன்ன வார்த்தை இது. அந்த சிவபெருமான் விஷயத்த சொல்ற சந்திரசேகர ஜடா ஜங்கால கங்காபயஸ்ராசாதேச விசிருங்கல பிரசரணோத்சிக்தாக ஸ்வயம் சூக்தயா. அந்த சிவபெருமானே கொண்டாடுற மாதிரி இருந்துட்டு இருக்கான். என்ன ஸ்லாகா கூர்ணித அந்த சந்தேகத்தினால இப்படி தலையாட்டினாக்கா அவர் ஜட்டையோட இருந்துட்டு இருக்கார். அந்த ஜட்டையெல்லாம் ஆடுறதுதான் ஜங்கால கங்காபயகான். ரொம்ப வேகமாக கிளம்பின ஒரு கங்கா பயம்னா கங்கா ஜலம் இருக்க, அது திராசாதேச விசிருங்கல பிரசரணோத்சிக்தாக. அந்த கங்கா ஜலத்துக்கு, கங்கைக்கு எப்பவுமே ஒரு கர்வம் உண்டு. அந்த கர்வம் என்னன்னாக்க தன்னை காட்டிலும் வேகம் யாருமே கிடையாது, தன்னை காட்டிலும் பிரசித்தமான ஜலத்தை எந்த நதியும் பெற்றிருக்கவில்லை, இப்படியெல்லாம் அதுக்கு ஒரு எண்ணம் உண்டு. அந்த கங்கையினுடைய வேகம் இருக்க, அதை பார்த்தாலே பயமா இருந்துட்டு இருக்கான் நமக்கெல்லாம். என்ன ஹரித்வாரத்திலாம் பார்த்தோம்னாக்கா அந்த கங்கா ஜலம் அதி வேகமா போகும். அதுல ஒரு சங்கிலி மாதிரி கட்டி வச்சிருப்பா. அந்த கங்கையில இறங்கி தீத்தாமாடணும் அப்படின்னா கூட அந்த சங்கிலியை பிடிச்சுட்டு தீத்தாமறது.
இல்லைன்னா அது உள்ள ஒரு என்க்ளோசர் போட்டிருப்போம், அங்க போய் தீர்த்தாங்க. அது தாண்டி எல்லாம் போறதுன்னா நமக்கு அவ்வளவு பயமா இருந்துட்டு இருக்கோம். அலகானந்தா கங்கா இதெல்லாம் பார்த்தோம்னாக்க அப்ப எல்லாருக்கும் பயத்தை கொடுப்பதாக இருக்கிற விசிருங்கல பிரசரணம், தடையில்லாமல் வரக்கூடிய ஒரு வேகம் ஓட்டம். அந்த உத்சிக்தாக சூக்தையா. இப்ப எனக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டா பிரார்த்தனை பண்றேன், கங்கா பிரவாகம் மாதிரி வந்து விழணும். இந்த கவியா இருந்துட்டு உன்னை பத்தி நான் ஸ்தோத்திரம் பண்ணச்சே அந்த சப்தங்கள்லாம் என்னண்ட வந்து விழணும். அதுல தடை இல்லாமல் இருக்கணும். இந்த தடைன்றது எப்ப வரும்னாக்கா, நாம சாதாரணமா லோக்கத்துல உபன்யாசம் பண்ணச்சே பல பாஷைகளை தெரிஞ்சுட்டு இருக்கவாளுக்கு வரைச்சே எந்த பாஷையில வருதோன்னு நடுநடுன்னு சில பாஷைகள் சப்தங்கள் பாஷாந்தர சப்தங்கள்லாம் வந்துடுறது. அந்த பாஷாந்தர சப்தங்களை நாம உள்ளுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சோமானாக்க அந்த வாக்ஜரி இருந்துருக்க அது தடைப்பட்டு போயிடும். அந்த மாதிரி தடைப்பட்டு போகாமல் வேகமாக வந்து விழணும், ஒவ்வொன்றும் வந்து விழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். பிரசரணோத்சிக்தாக சூக்தயः ஸ்வயம் ஜவாத்து ஜிரும்பந்தாம்னு சொல்ற. அந்த பாதுகாதேவியினுடைய அனுகிரகம் வரணும். நான் யோசனை பண்ணி வரக்கூடாது, என் வாக்குல அப்படி அப்படியே வந்து விழணும்னு சொல்ற. ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பிரார்த்தனை பண்ற பட்டர் தேவி ரங்கநாயகி தாயார் இடத்துல பிரார்த்தனை பண்றேன். அனாக்ராதாவத்தியம்னு அந்த ஸ்லோகத்துல வரைச்சே பகுகுணபரினான்னு உன்னுடைய அனுகிரகத்தினால உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய சப்தங்கள்லாம் என் நாட்களை வந்து விழணும், அப்படி நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்றார். அதே ரீதியில பாதுகாதேவியினுடைய ஒரு அனுகிரகம் இருந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, 1000 ஸ்லோகம் என்ன 10,000 ஸ்லோகம் கூட பண்ணிடலாம். ஆகையில இந்த 1000 ஸ்லோகத்தையும் பண்ணுவதற்கு அதுக்காக நாம ஏதோ பசங்க உளர்ற மாதிரியோ அல்லது விதூஷகனுடைய வார்த்தை மாதிரியோ பரிகாசாஸ்பதமான வார்த்தை மாதிரியோ இல்லாதபடி என்னுடைய வார்த்தைகள்லாம் கவிகளாலேயும் கொண்டாடும்படியாக சிரக்கம்பனம் பண்ணும்படியாக அறிஞர்களாலே சிரக்கம்பனம் பண்ணும்படியாக இருக்கக்கூடிய ஒரு பிரவாக ரூபமாக வார்த்தைகள்லாம் வந்து விழணும்னு பிரார்த்தனை பண்ற. தயாசதகத்துல ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம். பிராயோதயே த்வதனுபாவம் அஹாம்புராசௌ பிராச்சேதச பிரபృతயோபி பரம் ததஸ்தாஹ தத்ராவதீர்ணமதல ஸ்பிருஷமாப்ளுதம் மாம் பத்மாபதேஹ பிரஹசனோசிதமாத்ரியேதாஹ. ஒரு பெரிய நதி சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்துல போய் நான் வெறுமையே மூழ்கியே சமுத்திரத்து ஆழத்துல இருந்து முத்த கொண்டு வந்துருவேன். நானு சமுத்திரம் எவ்வளவு ஆழம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுருவேன்னு சொல்லிட்டு இதுக்கு பிரயத்னம் பண்றான். ஒரு வாட்டி முதல்ல மூழ்கிறான், கொஞ்ச தூரம் தான் போக முடிஞ்சது. இன்னொரு வாட்டி இன்னும் மூச்சு பிடிச்சோம்னாக்கா இன்னும் இறங்கலான்ற மாதிரி இவன் மூழ்கி பார்த்துட்டு இருக்கானா. அப்ப கரையில பார்த்தோம்னா கலகலகலன்னு ஒரு சிரிப்பு ஓசை கேட்டுதான். இது என்ன சிரிப்பு, யார் சிரிக்கிறா தெரியலையேன்னு திரும்பி பாக்குற. அவ ஏந்து பார்த்தோம்னா பெருமாளும் தாயாரும் 2 பேருமா சிரிச்சுட்டு இருக்காளாம். ஏண்டா இது யாருன்னாக்கா சுவாமி தேசிகன் தன்னை சொல்லிக்கிறேன். ஒரு சாதாரணமானவன் சமுத்திரத்துல மூழ்கி முத்துக்குவியலை எடுக்கலான்னு ஆசைப்பட்டான்னாக்கா அது கரையில இருக்கிறவா எப்படி பார்த்துட்டு சிரிப்பாளோ அதே மாதிரிதான் இந்த பெருமாளும். நான் வந்து தயாதேவியினுடைய பிரபாவம் மொத்தத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைச்சுட்டு நான் அது மொத்தத்தையும் நான் சொல்லிடணும்னு நினைச்சுட்டு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு வந்தேன்னாக்கா அதுக்காக இன்னும் மூழ்கி எழுந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இது உனக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், உன்னால இயலாத காரியத்துல போய் நீ பண்ணிட்டு இருக்கியே, முயற்சி பண்ணிட்டு இருக்கியன்னு சிரிக்கிற மாதிரி யாருதுன்னா. இந்த இடத்துல சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார் தெரியுமா? எல்லாரும் கொண்டாடுற மாதிரி சிரிக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாரும் கொண்டாடுற மாதிரியான வார்த்தைகள்லாம் என் வாக்குல வந்து விழணும். அது உன்னுடைய அனுகிரகம் இருந்துட்டோம்னா எல்லாம் வந்துரும்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்ற.
रङ्गक्ष्मापति रत्नपादु भवतीं तुष्टुषतो मे जमात् जृम्भन्तां भवदीय सिञ्जित सुधा संदोह संदेहदाः श्लाघा घूर्णित चन्द्रशेखर जटा जङ्घाल गङ्गापयस्तादेश विशृङ्खल प्रसरणोत्सिक्ताः स्वयं सुक्तयः. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு கவி கவனம் பண்ணணும்னாக்க அந்த பதங்கள்லாம் வந்து விழணும். கங்கா பிரவாகம் கூட பயப்படுற மாதிரி அந்த கவியினுடைய பத பிரயோகம் இருக்கணும். சில பேர்லாம் உபன்யாசம் பண்ணாள்னாக்கா சரி பதம் வந்து விழும் விழும். அப்படியே திருத்தகப்பனார் உபன்யாசம் பண்ணாருனாக்க அதி வேகமான ஒரு பத பிரயோகங்கள் சப்தங்கள் ஒன்றும் தப்பே வராது. அதே சமயத்துல எவ்வளவு விஷயங்களோ அந்த விஷயங்கள் மொத்தம் அப்படியே கொட்டிடுவேன். அந்த மாதிரி அடியவங்கள்லாம் வரைச்சே என்ன ஆகுதுன்னாக்க யோசனை பண்ணி சப்த பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். பல சமயங்கள்ல விஷயங்களுக்கு தடை ஏற்படுறது, சப்தங்களுக்கு தடை ஏற்படுறது, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எனக்கு இருக்க வேண்டாம். எனக்கு அனுகிரகம் பண்ற வேணும், தயாதேவி அனுகிரகம் பண்ணணும், பாதுகாதேவி அனுகிரகம் பண்ணணும், எனக்கு கம்பீரமான வாக்கு வரணும்ன்றத பிரார்த்தனை பண்றார் இந்த இடத்துல. இப்போ வேகமா சப்தம் வரணும்ன்றது ஒரு விஷயம். கவிகளுக்கு கற்பனை வேணும், மேல மேல கற்பனை இருக்கணும். அதுல விஷயம் இல்லாத போயிடுச்சுன்னா அதுவும் கஷ்டமா போயிடுமோ இல்லையோ. அந்த விஷயமும் வேணும், சப்த பிரயோகமும் வரணும், இது எல்லாம் வரணுமே. அததான் ரெண்டையும் பிரார்த்தனை பண்ற. அப்போ இந்த சப்த விஷயத்துக்கு அத மனசுல நினைச்சுட்டு இருக்கிற சப்தத்துக்கு சரியான எண்ணத்துக்கு சரியான பதம் வந்து வேணும். இப்போ ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். விஸ்மயம்னு ஒரு சப்தம். விஸ்மயம்னாக்கா ஆச்சரியம்னு அர்த்தம். சம்ஸ்கிருத பதத்துல வரைச்சே விஸ்மயன்ற சப்தத்துக்கு ஆச்சரியம்னு அர்த்தம். அதுக்கு ஆச்சரியன்றது பலவிதமான விஷயத்துல வருது அது. ஆனா இதே விஸ்மய சப்தத்துக்கு இவன் எப்படிடா இந்த பண்ணான்னு தெரியலையே என்ன ஆச்சரியப்பட்டான்னு சொல்றத காட்டிலும் அது ஒரு மலைப்பா இருக்குன்னு தமிழ்ல சொல்லி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஸ்மய சப்தத்தினுடைய அர்த்தத்தை ஒழுங்கா புரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் வந்து விழணும். அந்த சப்தங்கள்லாம் நம்ம எண்ணத்துல என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்துற சப்தம் வரணும். அப்படி அதுக்கு என்ன வேணும்னா அது புத்தி வேணும். புத்தி இல்லைன்னாக்கா அது வராது. புத்தின்றது ஞானம்னு சொல்லி சொன்னோம்னா கூட நிறைய வொக்காபுலரி வேணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இதுக்கு மேலேயும் ஒண்ணு வேணும். அதுல அப்பப்போ தோணணும். அந்த பிரதிபைன்னு ஒண்ணு பேரு, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவா. இந்த காரியம் பண்ணச்சே ஸ்தோத்திரம் பண்ணச்சே எத்தனையோ சப்தம் இது சொன்ன பிற்பாடு ஓஹோ இந்த விஸ்மய சப்தத்துக்கு மலைப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கா சொன்ன பிற்பாடு ஓ எனக்கு கூட தெரியுமேன்னு சொல்லக்கூடாது. அதை உடனே நமக்கு வரணும், அது அந்த சப்தம் வரணும். அந்த மாதிரி இங்க வரைச்சே அந்த அதுக்குதான் பிரதிபான்னு சொல்றது. இந்த பிரதிபை எவ்வளவுக்கு எவ்வளவு மேம்பட்டதாக ஒருத்தருக்கு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவளுடைய கவி அதாவது இந்த கவிகளுடைய கோஷ்டியில அவர்கள் சிறந்தவர்களாக கருதப்படுவார்கள். அவதான் வந்து அவளுடைய கவனம் இருக்க எல்லாராலையும் போற்றக்கூடியதாக இருந்துருக்கும். இப்ப இந்த கவிகள்ல வாக்குல அமைந்திருக்கிற இந்த குணங்கள்ல 3 குணங்கள் பிரதானமானவை. முதல்ல வந்து அந்த பதம்லாம் கம்பீரமான பதமா இருக்கணும், சொற்கள்ல ஒரு கம்பீரம் வரணும். அதோட மாத்திரம் இல்ல, கம்பீரமான பதத்தை பிரயோகம் பண்ணிக்கலாம், அர்த்தமே ஆகாது. எங்க போய் டிக்ஷனரி எடுத்து எங்க தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. யார் பண்ணிருக்கா இப்படி ஒரு இருந்துனாக்கா அதனால ஒரு பெரிய கொண்டாடும் நிலை ஏற்படாது. அதே சமயத்துல கம்பீரமாவும் இருக்கணும். அது உடனே அந்த பதார்த்தத்தை அந்த பதார்த்தத்தை சாப்த போதம்னு சொல்லுவா. அந்த சொற்களுக்கு அர்த்தத்தை உடனே புரிஞ்சுண்டு
அந்த பக்கத்துல இருக்கிறவா அது யார் கேட்கிறவாளோ கேட்கிறவாளுடைய மனசுல பதியணும். அது அதோட இல்லாத மூணாவது என்னன்னா மதுரமா இருக்கணும், இனிமையாக இருக்கணும். அதுதான் பிரசாதம்னு சொல்லுவா. இதையேதான் ஓஜஸ், பிரசாதம், மாதுரியம், இது மூணும் ஒரு கவிக்கு அவசியம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சொல்ற இடத்துல வரைச்சே ஒரு காம்பீரியம் இருக்கணும், அதுதான் ஓஜஸ். அதுக்கப்புறமா பிரசாதம், பிரசாதம்ன்றது அந்த சப்தம் சொல்லச்சே காதலியே விழ தடதடன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனோம்னாக்கா அதுலயும் அது பிரயோகத்தை சிறந்ததாக நினைக்க மாட்டான். அங்கேயும் ஒரு ஏற்றம் வரணும். அதுக்கப்புறமா ஒரு மாதுரியம் இருக்கணும், அதுல ஒரு இனிமை இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கிறது தான் ஒரு கவிக்கு ஒரு ஏற்றம். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இவர் கவிதார்க்கிக சிம்மமா போயிட்டபடினால இங்க மூணையும் சொல்ற கங்காபய திராசாதேச விசிருங்கல பிரசரணோத்சிக்தாகான்னு சொல்லச்சு அந்த ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குணத்தை சொன்னார். கங்கா ஜலம்னு அந்த கங்கா ஜலத்தை சொல்றதுனால அந்த பிரசாதம்ன்ற ஒரு குணம் சொல்றது. ஏன்னா கங்கா ஜலம் எப்ப தெளிவா போகும் அது. ஆகையால சன்மனுஷ்ய மனோயதான்னு வால்மீகி சொல்ற அந்த மந்தாகினியில போற ஜலம் எப்படி இருக்குன்னா நல்ல மனுஷாளுடைய மனசு எப்படி தெளிவாக இருந்துருக்கோ அந்த மாதிரி கங்கையில அந்த ஓடையில போற ஜலம் அப்படி தெளிவாக இருக்குன்னு அதே மாதிரி அதுவும் வேணும். அந்த அமிர்த வெள்ளமோன்னு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்றதுன்னு சொல்றாங்க. பவதீய சிஞ்சிததான் சந்தோக சந்தேகதாகனு சொல்றதுனால மாதுரியம் சொல்லப்படுகிறது. இப்படி அந்த மகாகவி ஆவதற்கு என்னென்ன யோக்கியத்தை தகுதி வேணுமோ அத்தனையும் நீயே கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ற இந்த ஸ்லோகத்தினால. ஹிமவன் நளசேது மத்தியபாஜாம் பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சஹா அதபோதன தர்மதः கவீனாம் அகிலேஷ்வஸ்மி மனோரதேஷ்வபாஹ்யாஹ. சில பேர் ஆசைப்படுறது சித்திக்காத போயிடுறது. நான் ஆசையே படலைன்னா கூட அந்த பாதுகா தேவியை ஆசிரியச்சன்னாக்க எனக்கு எல்லாமே சித்திச்சு போயிடுறது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பரதாபியர்ச்சித பாதுகாவதம்சஹான், பரதனாலே சேவை பண்ணப்பட்ட பூஜிக்கப்பட்ட பாதுகா, அந்த பாதுகா தேவியையே என்னுடைய சென்னிக்கு அணியாக என்னுடைய சிரோபூஷணமாக கொண்டவனாக இருந்திருக்கிறவன் நானு. அந்த பாதுகையை சிரத்துல தரிச்சாய் போச்சுன்னாக்கா கிடைக்காத ஒண்ணுமே கிடையாதுன்னு அர்த்தம். அதபோதன தர்மத்தான்னு சொல்ற வால்மீகிக்கு ஆதிகவின்னு பேர். அவர்தான் மகாகவி. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கம்பீரமான இது. நதேவாங்க அன்றுதா பவத்தின்னு சொல்ற அது பிரம்மாவனுடைய பிரசாதத்தினால அவருடைய வாக்கு இருக்க ஒரு வார்த்தை கூட போய் வராது. ஒரு கம்பீரமான பதப்பிரயோகங்கள், சரளமான பதப்பிரயோகங்கள். இது வால்மீகியினுடைய ஒரு காவியத்துக்கு உண்டான ஏற்றம் வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா ஒரு சாதாரணமா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சின்றவனா இருந்தா கூட போறோம், அந்த ராமாயணம் சேவிக்கச்சேயே ஒரு சந்தோஷம் அர்த்தானுசந்தானம் பண்ணும்படியான ஒரு நிலை ஏற்பட்டு அந்த மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். இன்னும் சில சமயங்கள்ல பார்த்தோம்னாக்க கண்ணுல ஜலம் வந்துடும் அந்த அனுபவத்தினால. ஆனா அவ்வளவு பண்ணி அந்த மாதிரி அந்த வால்மீகி அந்த பண்ணினத்துக்கு காரணம் என்னன்னா அவருடைய தப்போ பலம். அது அந்த மாதிரி நான் தான் தபஸ் பண்ணிருக்கேன். நான் வால்மீகி தபஸ் பண்ணி மொத்தம் புத்து கட்டி எடுத்து ஒரு பெரிய மழை பெய்யச்சேதான் உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதே லோக்கத்துல இருக்கவளுக்கெல்லாம் தெரியும். இது கரையாம் புத்தா பாம்பு புத்தான்னு தெரியாத ஒரு புத்து கட்டினத்துல இருந்து அப்படி ஒரு தபஸ் மகா தபஸ்வியாக இருந்துருக்கேன். அதபோதன தர்மதா. நான் என்ன அப்படிலாம் எதனா தபஸ் பண்ணிருக்கேன்னா நான் ஒன்னும் பண்ணாதவனாக இருக்கச்சே ஹிமவத் நளசேது ஆசேது ஹிமாச்சலம்னு சொல்லுவா.
ஹிமவத் பர்வதத்திலேருந்து நலசேத்துனாக்க நலன்றவன் தான் இந்த சேத்துவை கட்டினவன் சொல்றது. ஆகையால விஸ்வகர்மாவனுடைய வழி தோன்றல்லவன். ஆகையால அந்த நலசேத்துல வரைச்சே இது நடுவுல இருக்கக்கூடிய எல்லா கவிகளுடைய நடுவுல அகிலேஷு மனோரதேஷு அபாஹ்யா அஸ்மி. இங்க ஆசேத்து ஹிமாச்சலம் இருக்கிற கவிகள் எல்லாரும் என்ன கொண்டாடும்படியாக அவளுடைய எண்ணத்துல வெளியில இவெல்லாம் கவி கிடையாதுன்னு தூர தள்ளாத ஒரு நிலையில நான் இருந்துருக்கேன்னு சொல்றேன். அதாவது நான் பண்ணின பிரார்த்தனைய அங்கீகரிச்சு பாதுகாதேவி எனக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணிட்டா. அந்த மகாகவிகளாக இருக்கக்கூடிய யோக்கியத்தை எனக்கு வந்துட்டு, அதனால கவிகள் எப்படி எல்லாம் எதெல்லாம் ஆசைப்படுவாளோ அந்த ஆசை எல்லாம் எனக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. என்ன கவிக்கு வரைச்சே ஓஜஸ், பிரசாதம், மாதுரியம் எல்லாம் ஒண்ணுன்னா எல்லாம் எனக்கு உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேல நான் ஒன்னும் ஆசைப்படுறதுக்கு எந்த விஷயமுமே இல்லை. இதுக்கு இந்த பாரத தேசத்துல இருக்கிற கவிகளுக்கெல்லாம் நான் சிம்மமாக இருக்கேன்னு அந்த ஸ்ரீரங்க நாச்சியார்னாலேயே அனுகிரகமும் அந்த திருவாக்குனால சொல்லப்பட்ட அனுகிரகத்தோடையும் நான் இருந்துருக்கேன். நானு இப்ப இது மொத்தமே பாதுகாதேவியினுடைய அனுகிரகத்தினால வந்த ஒரு விஷயம். மீதி பேர்லாம் தபஸ் பண்ணி மந்திரம் பண்ணி எத்தனையோ ஜபம் பண்ணின ஒரு விஷயம் யாகெல்லாம் பண்ண யோகியதைய என்னால நான் ஒண்ணுமே பண்ணாத இருக்கச்சேயே உன்னுடைய பாதுகைய ஒன்னை என்னுடைய சிரஸ்ல தரிச்சின்றதுன்றது ஒரே ஒரு விஷயத்தினால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு அது அந்த பாதுகாதேவியினுடைய அனுகிரகத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்லி தன்னுடைய கிருத்தஜ்ஞத்தைய தெரிவிக்கிறார். இங்க நாமளும் இந்த நல்ல நாள்ல பாதுகாதேவியினுடைய அனுகிரகம், பெரிய பெருமாள், ஸ்ரீரங்க நாச்சியார், பத்மாவதி தாயார், அல்மேலுமங்க தாயார், திருவேங்கடமுடையான், பேரருளாள பெருமாள், பெருந்தேவி தாயார் இவர்களுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்று இந்த சாஸ்திரியமான விஷயங்கள்ல நமக்கு ஒரு ஈடுபாடும் இருக்கிற காலத்துல ஒரு சகல க்ஷேமங்களும் ஏற்பட்டு அந்த பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்ற முறையில நாம நடந்து கொள்வதற்கு புத்தியையும் அந்த பாதுகாதேவி அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஹிமவன் நளசேது மத்திய பாஜாம் பரதாபியர்ச்சித பாதுகாவதம்சஹ தபோதன தர்மதः கவீனாம் அகிலேஷ்வஸ்மி மனோரதேஷ்வபாஹ்யः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.